வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் புருனே. இது உங்க இலக்கியா சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருக்க வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ண உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்களும் சீக்கிரமாவே வீடியோவை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது சண்டே விளாகு. சாட்டர்டே ஈவினிங்கே நாங்கள் ஃபிஷ் வாங்கி குழம்பு மட்டும் செஞ்சு வச்சுட்டோம். சண்டேங்கிறதுனால மார்னிங் இன்னைக்கு வந்து ஹெல்தியான கம்புல கூழ் செஞ்சோம். கம்பங்கூழ் நல்ல டேஸ்டா வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். லஞ்சுக்கு ஏற்கனவே நேற்றே நைட்டே மீன் குழம்பு செஞ்சு வச்சுட்டதுனால எந்த வேலையும் இல்லை. டைமுக்கு நம்ம ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலான்னு அப்படியே ரிலாக்ஸா சுத்திட்டு வந்தேன். இது வாவல் மீன் 1 கிலோ வாங்கியிருந்தோம். கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃப்ளவர் பாட் எடுத்து வச்சிருக்கோம். இதுல ஒரு செடி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன செடினா கருவேப்பிலை செடி. இங்க வந்து இந்த காம்பவுண்ட் வால் பக்கத்துல ஒரு கருவேப்பிலை மரம் இருக்கும். அதுல வந்து நான் பறிச்சுப்பேன் எப்பவும். இருந்தாலும் தனியா ஒரு செடியா எடுத்து வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. கருவேப்பிலை குச்சியை உடைச்சு வச்சாவே வந்துடும் இல்லையா? வீட்டுல 2 பேரும் ஆளை காணான்னு நினைப்பீங்க. அதுக்குதான் 2 பேரையும் அனுப்பியிருக்கேன். ஷனவையும் ஷனவ் டேடியையும் 2 பேரும் போய் கருவேப்பிலை மரத்துல ஒரு குச்சி உடைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நானும் மீன் குழம்ப சூடு பண்ணிட்டேன், சோறு வடிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 2 பேரையும் காணோம். நான் என்ன ஒரே ஒரு சின்ன குச்சி தானே உடைச்சிட்டு வர சொன்னேன். இதுவும் மரத்தையே நகர்த்திட்டு வர சொன்ன மாதிரி இன்னும் ஆட்களை காணோம். எங்க வீட்டுல இந்த கார்டன் பக்கம் போனாவே டைம் ஆயிடுங்க. நிறைய மரம்லாம் இருக்குமா, அதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தாவே டைம் ஆயிடும். சரி, அவங்க வரட்டும். நம்ம மீனையும் ஃப்ரை பண்ணி ரெடியா வச்சிருவோம். நேற்று ஈவினிங்கே வந்து மீனை கிளீன் பண்ணி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நல்லா அதில் வந்து மசாலா உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஹெல்ப் பண்ணலாம். முன்னால நாங்கள் புனேயோட கேபிட்டல் சிட்டியில் இருந்தப்ப அடிக்கடி மீன் வாங்குவோம். நிறைய வெரைட்டியாக மீன் வாங்கி சாப்பிடுவோம். அதனால ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸும் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் வாங்கி வச்சிருந்தேன். ஆனா இப்பெல்லாம் அந்த பாக்ஸுக்கு எப்பவாதான் வேலை இருக்கு. மீனும் அவ்வளோ வாங்குறது இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற மாதிரி இங்க அவ்வளோ வெரைட்டியா மீன் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி தானே, எதுவுமே கிடைக்காது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், ஆனா ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் 2 பேரையும் காணோம். நம்மளே போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நான் வந்து மண்ணை தோன்றதுக்கு இந்த பேர் என்ன, மண்ணு கலர்றது, அதோட ரெடியா இருக்கேன். ஆனா இவ்வளவுதான் ஆளை காணோம். செடி வைக்க போறது, மண்ணை கலர போறதெல்லாம் அவங்கதான். நம்ம இருந்தாலும் இந்த எக்யூப்மெண்ட்டோட ஒரு போஸ் கொடுத்துப்போம். நம்ம தான் செடியை நட்டோம்னு சொல்லுவோமே, யார் கேட்க போறா? அதுவா நல்ல மண்ணா? இன்னைக்கு அந்த கடை க்ளோஸ்டா தானே இருக்கும். இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். வேணும்னா அந்த பக்கம் போய் பார்ப்போம். எடுத்துட்டு வரேன். அந்த தொட்டியை எடுத்துட்டு வரலையா? அந்த தொட்டியை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? நான் வச்சுட்டீங்களா? ஓகே ஓகே. இந்தாங்க. ஆமாம், இதை போட்டு விடுங்க. துளசி செடி காஞ்சு போயிடுச்சு. ஊருக்கு போன கேப்ல செத்து போச்சு. நான் என்ன அமேசான் காட்டுல போய் அரிய வகை மூலிகையா பறிச்சுட்டு வர சொன்னேன். எவ்வளவு நேரம். கடைசியா 2 பேரும் வந்துட்டாங்க.
ஆக்சுவலா இந்த வேலையெல்லாம் செய்ய போறேன்னு நான் தான் காலையில கிளம்புனேன். அப்பதான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, எங்கேயாவது போய் தடிக்கி விழுந்து வாரிட்டு வந்துடாத, ஒழுங்கா வீட்லயே இரு, நானே பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நேத்தே கடையில போய் மண்ணு வாங்கிட்டு வர சொன்னேன் செடியை வைக்கிறதுக்கு. நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு சண்டே, அந்த கடை லீவு விட்டுருப்பாங்கன்னு. பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை அப்படின்னு பொத்தி பொத்தி நான் ஒரு துளசி செடியை வளர்த்துட்டு இருந்தேன். யாருக்கு இருமல் காய்ச்சல் எது வந்தாலும் சரி அந்த இலைய பிடுங்கி போட்டு கஷாயம் வச்சிருவோம். ஊருக்கு போன கேப்ல தண்ணி ஊத்த யாருமே இல்ல, காஞ்சு போச்சு செடி. காய்ச்சல் வந்தா கஷாயம் வைக்கணும்ல, சரி பரவாயில்ல இன்னொரு செடியை வாங்கி ஃபர்ஸ்ட்ல இருந்து வைப்போம். வெரி குட். குட் பை ஷனோ. அங்கதான் உட்கார போறியா? எடுத்து வைக்கலையா சேர? நீ சேர அந்த பக்கம் இருக்குனே, நீ எடுத்து வச்சேன்னு நினைச்சிட்டேன் நான். என்ன சாப்பிட போற நீ இன்னைக்கு? ஏமா உனக்கு கஞ்சி சோறு கொடுத்துருவோமா? கஞ்சி வேணாமா? இல்லையே கஞ்சி தான் இருக்கு உனக்கு. இல்லை கஞ்சி தானே இன்னைக்கு ஷனவுக்கு. நமக்கு தானே ஃபிஷ்ஷு. ஷனவுக்கு கஞ்சி இல்லை, ஷனவுக்கு கஞ்சி சொல்லிட்டோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் டேடிக்கே பத்தாதான், டேடிக்கு மம்மிக்கு தான். அது டேடிக்கெலாம் கஞ்சி இல்லை, உனக்கு தான். நான் அந்த அதில் கஞ்சி இருக்குல்ல, அதை ஷனவுக்கு கொடுத்துருங்க. நீ தானே கேட்ப கஞ்சி, நீ சாப்பிடு. ஓகே முடி என்ன அங்கே எங்கேயும் நட்டுக்கு நிற்கிது மண்டையில். ஏப்பா சண்டே மார்னிங் அப்படிதான் இருக்கும். சண்டே மார்னிங் இப்படி இருக்கும்ல. எந்த மார்னிங்காக இருந்தாலும் நேரம் இருக்கணும் ஒழுங்கா சீவி. குழம்பு போடவா? எனக்கு கொஞ்சம் பிளேட்டை பக்கத்தில் கொண்டு வாங்களேன். ஏன் இந்த கரண்டி நல்லா தானே இருக்கும். இது மாதிரி தான் உங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க. கேட்டால் மீன் உடையுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வத்தல்லாம் நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்தேங்க. இந்த சீனியர் அக்கா வத்தல் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினேன். அப்புறம் அந்த சின்ன வத்தல் இருக்கா, எங்க தெருவுல வந்து ஒருத்தவங்க வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட வாங்கினேன். ஏழு மணிக்கே என்னடா தூக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி சாப்பிட்ட உடனே ஒருத்தன் படுத்துட்டான். அவனை தட்டி எழுப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் படிப்பா அப்படின்னு சொன்னான். இந்த நம்பர்ஸ்லாம் வந்து அவனுக்கு அடிக்கடி மறந்து போயிடுறான். நம்பர் 10 மறந்துடுறான். இன்னும் சொல்ல போனா நம்மளாம் சின்ன வயசுல 9 அப்படின்னு சொன்னா 10 அப்படின்னு சத்தமா சொல்லுவோம். இவன் என்னன்னா 9க்கு அப்புறம் 10 மறந்துடுறான், எழுதவே மறந்துடுறான், 11 போயிடுறான். நம்ம சொன்னோம்னா ஒரே ஒரு நம்பரை எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பான். நம்ம திரும்பி வந்து பார்த்துட்டு அடுத்த நம்பர் சொன்னாதான் அடுத்து எடுத்து வைப்பான். அதனால அவங்க அப்பா பக்கத்துலயே உட்காந்து நம்பர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா சத்தா ஏதாவது செஞ்சு கொடுப்போமேனு கம்புலாம் சேர்த்து மாவரைச்சு தோசை செஞ்சு கொடுத்தா குடும்பத்தோட ஸ்ட்ரைக்கு. உண்ணாவிரதமாமா, கம்பு தோசையெல்லாம் வேண்டாமா. சரி போங்க, கம்பு வேண்டாம்ல, நான் இன்னைக்கு அந்த மாவுல பணியாரம் செஞ்சு சாப்பிட போறேன், யாராவது கேட்டு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு பணியாரத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். ஈவினிங் போல மாவு கொஞ்சம் தண்ணியா இருந்ததால நான் வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் கெட்டியாவே செஞ்சு இதுல சேர்த்தேன். ஏன்னா வெள்ளைப்பாகும் தண்ணியா இருந்ததுன்னா மாவு இன்னும் தண்ணியாயிடும், அப்புறம் நமக்கு பணியாரம் நல்லா கிடைக்காது. டெய்லியுமே ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு டெய்லி வீடியோ பார்க்க போரிங்கா இருக்காதா? இல்லை, எனக்கு தோணுது டெய்லி ஒரு வீடியோ போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் போரிங்கா இருக்குன்னு. டெய்லி ஒரு வீடியோ போட்டால் ஏதோ கவுண்ட்டுக்காக போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால தான் கேட்டேன்.
இந்த பணியாரக்கல்லுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. நான் ப்ரூனே வர்றப்ப இங்க எல்லாமே கிடைக்கும், நீங்க எதுவும் எடுத்துட்டு வர வேணாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நானும் அதே மாதிரி வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா எனக்கு இந்த பணியாரக்கல்லு கிடைக்கல. அது அந்த கொரோனா டைம், லாக்டவுன் டைமா, ஸோ இந்தியால இருந்து எதுவும் திங்ஸும் வரவும் இல்லை. அப்புறம் நான் ஒரு இந்தியன் ஸ்டோர்ல சொல்லி வச்சிருந்தேங்க, இந்தியால இருந்து திங்ஸ்லாம் வந்துச்சுன்னா எனக்கு இந்த பணியாரக்கல் மட்டும் வர வச்சு கொடுங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு நடுவுல என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு இந்த பணியாரக்கல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க இப்ப வந்து ப்ரூனேல இல்லை, இந்தியாவுக்கு போயிட்டாங்க. ஸோ இதை பார்க்க போதுதான் எனக்கு அவங்க ஞாபகம் வரும். என் ஹஸ்பண்ட் வீட்டில் எதுவாக இருந்தாலும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் வெளியே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அது எந்த பொருளாக இருந்தாலும் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. தோணுச்சுன்னா நாங்கள் வந்து வெளியே வாங்கி வடை, பஜ்ஜி, இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ், பணியாரம் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். என் மாமியார் டெய்லி ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே எங்கள் வீட்டுக்கு போனோம்னா நான் வந்து ஈவினிங் ஆனால் வெளியே போய் ஒரு தள்ளுவண்டி கடை முன்னால தான் நிற்பேன். ஏன்னா அந்த வெளியே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இங்கே ப்ரூனேலையும் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்காது. இந்த பணியாரம், பஜ்ஜி, வடை, போண்டா இதெல்லாம் வந்து கிடைக்காதுங்க. நம்ம தான் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். ஸோ நான் இந்த டைம் வீட்டுக்கு போனப்போ அதை தாங்க கேட்டேன் ஈவினிங் ஆன உடனே. எங்க ப்ரூனேல எல்லாமே ஓகேங்க. ஈவன் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட ஓகே, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இங்கே வந்து எந்த ஸ்வீட் ஷாப்புமே கிடையாது. அதாவது இந்த பேக்கரி செட்டப்ல எந்த கடையுமே கிடையாது. எனக்கு ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு கடை இருந்தால், ஒரு ஸ்வீட் கடை இருந்தால் நல்லா இருக்குமே, இந்தியன் ஸ்வீட் ஷாப் அப்படின்னு நினைப்பேன். அதனால யாராவது ஒரு கடையை ஓபன் பண்ண மாட்டாங்களா, ஸ்வீட்டு கடையை அப்படின்னு நான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஊருக்கு போயிட்டு வராங்க யாராவது என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா, நான் தயவு பண்ணி எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க, ஒரு 4 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பேன். நான் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட மாட்டேன், சும்மா லைட்டாக தான் டேஸ்ட் பார்ப்பேன். ஆனால் கிடைக்கலன்னொன்னே அது வேணும்னு தோணு பாருங்களேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொட்டோடைன் பணியாரம் எப்படி சூப்பரா ரெடி ஆயிடுச்சா? கம்பு மாவுல செஞ்ச பணியாரம் யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா தோசையே வேணும்னு சொல்லிட்டாங்கன்னு நான் எனக்கு மட்டும்தான் செஞ்சேன். ஆனா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னொரு சுட்டு மாவு ஊற்றி வச்சாச்சு. எனக்கு இந்த தோசை கல்ல மாவை ஊத்துறது, பணியார கல்ல மாவு ஊத்துறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாட்ட கேட்பேன், அம்மா நான் ஊத்துறேமா அப்படின்னு. வேணாம் நீ கீழே செஞ்சிடுவா, இல்லை நிறைய ஊற்றிடுவா, வேணாம் அப்படின்னு கொடுக்கவே மாட்டாங்க. இப்பதான் நம்ம இஷ்டத்துக்கு ஊற்றிக்கிறேன்னா. சரி, கூடவே கொஞ்சம் பால் காய்ச்சிடுவோம் அப்படின்னு பார்த்தா, பால் வந்து நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், ஆனால் மறந்துட்டு வந்துட்டாங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு வீட்டில் பால் இல்லைன்னு. சரின்னு ஒரு கட்டஞ்சாயாவை போட்டாச்சு. பணியாரத்துக்கு காய்ச்சின வெள்ளைப்பாகு கொஞ்சம் மீதி இருந்துச்சா, கட்டஞ்சாயாக்கு இனிப்புக்கு அந்த வெள்ளத்தையே சேர்த்தாச்சு. சூப்பரா வந்துச்சு டேஸ்ட். அப்புறம் என்ன சாப்பிட்டு பாரு, சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேணும்? என்ன வேணும்? சரி சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. சப்பி
என்ன சப்பி சப்பி? இந்தாங்க சப்பி சப்பி சாப்பிடுங்க கடலை மிட்டாய். இல்லைம்மா வேணாம், கடலை மிட்டாய் வேணாம். நான் பணியாரம் சாப்பிட போகிறேன், நீ சாப்பிடு. டேடியோட கடலை மிட்டாய் ஒருத்தர் ஆட்டை போட்டான், பாக்கலையா? பார்த்துட்டேன். நான் சொல்லிடுவேன் ஆட்டை போட்டான். ஆட்டை போட்டா சொல்லவா? ஆனா பாருங்க. ஆஹா. வேணாம்னு சொல்லிட்டு முதல் ஆளா உட்காந்து 2 பேரும் சாப்பிட்றத பாருங்களேன். இதுல இன்னும் ஃப்ளேவர் ஏத்துறதுக்கு இதுல கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவிருந்தேன். இப்ப சனவு சாப்பிட்டுட்டு இருக்கிறது சிவகாசி ஸ்பெஷல் சீவல், ஊர்ல இருந்து கொண்டு வந்தது. எங்க வீட்டுல ஒரு ஆளு எல்லா லாங்குவேஜ் படமும் பார்க்கும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சைனீஸு, இங்கிலீஷு எல்லா படமும் பார்க்கும். வீட்டுல பால் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, பால் வாங்குறதுக்காக வந்தோம். வர்ற வழியெல்லாம் ஒரே மழை. பால் வாங்குறதுக்கு தான் வந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம வாங்க வந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு போயிருக்கோம். எக்ஸ்ட்ரா 2-3 எடுப்போம்ல. உங்க டெலிவரிக்கு ஊர்ல இருந்து யாரும் வரலையா பாக்குறதுக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, 2 பேர் வர்றதா இருந்தாங்கன்னு நான் முன்னாலே சொல்லியிருந்தேன்ல. அது என்னோட மாமியாரும் மாமனாரும். அவங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. கொஞ்சம் லேட்டா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியாவது நம்மளை பார்க்க யாராவது வந்துருவாங்க அப்படின்னு நானும் நம்பிக்கையில இருக்கேங்க. அக்கா நீங்க திருச்சியில எந்த ஊரு அப்படின்னு இன்னொருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நான் திருச்சியில கிடையாதுங்க, என்னோட ஊரு ராமநாதபுரம். என்னது சனா? என்ன சனா அது? ஒயிட் சுகர் இருக்கான். என்னது? நான் இப்ப எடுத்தேன்ல அது பார்லி, அதை கஞ்சி வச்சு சாப்பிடலாம். பிரெக்னன்சி டைம்ல நமக்கு இந்த கால்லாம் வீக்கம் இருக்கும்ல, அதுக்கு வந்து பார்லி கஞ்சி வச்சு சாப்பிட்டா அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பார்லி வாங்கிட்டேன். உங்க கார்டன்ல நீங்க இன்னும் நிறைய செடியெல்லாம் வைக்கலாம். நீங்க ஏன் அவ்வளவு செடி வைக்கல? அதிகமா மழை பெய்யறதுனால செடியெல்லாம் வளராதா அப்படின்னு இன்னொருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இங்க மழையும் அதிகமா தாங்க பெய்யும். அதுக்கேற்ற மாதிரி புல்லு பயங்கரமா வளரும். ஸோ மாசத்துக்கு 2 டைமாவது புல்லு வெட்டுறதுக்கு வந்துருவாங்க. அது தவிர எங்க ஹவுஸ் ஓனர் இந்த முருங்கை மரம், வாழை மரம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி குப்பை செடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதோட இந்த புல்லு வெட்ட வர்றவங்களும் இதெல்லாம் தேவையில்லாத செடி அப்படின்னு நினைச்சிட்டு வெட்டி விட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம செடி வச்சுக்கலாம்னா தனியா தொட்டி வாங்கி அதுல வேணா வச்சுக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க்கு தயிர் போடுறதுக்கு மட்டும் ஒரு டப்பா வாங்கிட்டேன். இது வந்து பால் வந்து மொத்தமாக நான் வாங்கிட்டு வந்துடுறது. லோ ஃபேட் மில்க் தான் ப்ரெக்னென்சி டைமில் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோ ஃபேட் மில்க் வந்து நான் மொத்தமாக காட்டனாக வாங்கிடுறேன். இந்த பாக்ஸ் வந்து ஒன்று வந்து 1 லிட்டர். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.